இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூமி பூஜை நடக்கலனா என்ன பண்ணுவீங்கன்னு அங்க இருக்கிற சில பேர் கேட்டாங்க. அதுக்கு பெரியப்பா அப்படி மட்டும் நடக்கலனா இந்த ரகுராமோட உயிர் இருக்காதுன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஏன்பா அப்படிலாம் சொல்லிட்டு வந்த? கொடுத்த வாக்கு காப்பாத்தணும்னு நினைக்கிறவரு நீங்க. அண்ணன், உங்க வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரலாமா? அதுக்குள்ள பத்திரத்தை மீட்டெடுக்க முடியலன்னா என்னென்ன பண்றது? இன்னைக்கு பத்திரப்பதிவு நடக்கும்னு தான் நான் சொன்னேன். அது நடக்கல. கார்த்திகை திருநாள் அன்னைக்கு பூமி பூஜையும் நடக்கலைன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஏன்பா இப்படி அவசரப்பட்டு வார்த்தையை விடுற? நீ அது என்னோட இடம் இல்லம்மா, சிவனுக்கு சொந்தமானது. அதை என்னால மீட்டு கொடுக்க முடியலன்னா அது என்னோட தோல்வி இல்லை, அவனோட தோல்வி. ஐயோ கடவுளே! இனி நான் உயிரோட இருக்கணுமா இல்லையாங்கிறது அவனோட முடிவுதான். என்னோட முயற்சியை நான் செய்வேன், முடிவை அவன் பார்த்துக்கிட்டோம். எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற உனக்கு ஏன்பா இப்படி சோதனைக்கு மேல சோதனையா வருது? ஆனா ஒண்ணு ரகு, உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அந்த சிவன் உனக்கு துணையா இருப்பான். நீ கொடுத்த வாக்க நிறைவேற்றுறதுக்காக அந்த ஈசனே உனக்கு துணையா இருப்பான். இது கண்டிப்பா நடக்கும் பாரு. உன் புருஷனுக்கு சோதனை மேல சோதனை வருதுன்னு வேதனைப்பட்டு சிவனையே சரணடைஞ்சிட்ட. சிவனுக்கு சொந்தமான இந்த இடம் அவனுக்கே வந்து சேரும், நீ கவலைப்படாத. நன்றி சாமி, நன்றி. ஆனா வீட்ல இருந்த பத்திரத்தை எப்படி சாமி எடுத்துட்டு போக முடியும்? அவரோட கைரகைய யாரு சாமி திருடி எடுத்துட்டு போய் கொடுத்திருப்பாங்க? இப்ப என் புருஷன் வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாம ஊருக்கு மத்தியில தலை குனிஞ்சு நிக்கிறாரு சாமி. அவரோட அவமானத்தை போக்கணும்னா அந்த பத்திரத்தை திருடினதும் அவரு கைரேகையை எடுத்ததும் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இதோ இருக்கானே இந்த சிவனுக்கு இடப்பக்கம் இருக்கிறவ யாரு? அவளோட பேரை கொண்டவ தான் இதெல்லாம் செஞ்சிருக்கா. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, அவதான். ஆனா கவலைப்படாத, அந்த பத்திரம் திரும்ப வந்து சேரும். அத உன் புருஷன் சிவனுக்கே எழுதி கொடுப்பான். நிம்மதியா நீ வீட்டுக்கு போய் சேரு. சார், எதுக்காக சார் இப்படி தேவையில்லாம அடிக்கிறீங்க? இத பாருங்க, எங்க மேல கேஸ் போடுங்க. அதை விட்டுட்டு இப்படி போட்டு அடிச்சா என்ன சார் அர்த்தம்? உங்களை கையும் களவுமா பிடிச்சிருக்கேன், உண்மையை ஒத்துக்கங்க. சார் சார், இதெல்லாம் அநியாயம். நாங்க வசுந்தரா ஆபீஸ்ல போய் கலாட்டா மட்டும் தானே பண்ணோம். நீங்க அதுக்கான கேஸ் ஏதோ அதை மட்டும் போடுங்க. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கங்க, இல்லனா ஒத்துக்கிற வரைக்கும் அடி வாங்குவீங்க. சார் வேணாம் சார், நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. இதுக்கான பதில் சொல்லி தப்பு பண்ணது நீங்க தான், ஆதாரத்தோட தான் பிடிச்சிருக்கேன். ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கங்க. சார் சார் அடிக்காதீங்க சார். சார் உண்மையை சொல்ல போறீங்க சார், சொன்னா கேளுங்க சார். அம்மா இருங்கம்மா. யார் நீங்க? என்ன வேணும்? நான் எங்க மாமாவையும் சித்தப்பாவையும் பார்க்கணும். அவங்க பேரு மணி சிவா. அவங்க லாக்அப்ல இருக்காங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சொன்னா கேளுங்க சார், அடிக்காதீங்க. லாக்அப்லயா? சார் வேணாம் சார். சார் சொல்றேன், கேட்க அடிச்சிட்டே இருக்கீங்க. சார் சார் அம்மா சார் சித்தப்பா, சார் நிறுத்துங்க. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல, அங்க போய் பாத்துக்க வேண்டியதானே. இங்க எதுக்காக வந்தீங்க? அவங்கள பெயில எடுக்க வந்திருக்கோம். அவங்கள ஜாமீன்ல எல்லாம் விட முடியாது. டேய் சீனு, உன் அப்பா எப்படிடா இருக்காரு? அவருக்கு ஒண்ணும் இல்லையே. உன் மாமாவை பாத்தியா? அவங்க லாக்அப்ல தான் இருக்காங்க. இவர் அவங்கள அடி அடின்னு அடிச்சிட்டாருமா. என்ன?
அவங்கள அடிச்சாங்களா? அம்மா அங்கெல்லாம் போக கூடாது, நில்லுங்க. ஐயா, ரெண்டே 2 வார்த்தை மட்டும் பேசிட்டு வந்துடுறோமே. என்னங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்க அண்ணன் அவரோட இஷ்டத்துக்கு தப்பான ஒரு முடிவு எடுப்பாரு. அவருக்கு ஆதரவா இப்படி நீங்க சண்டைக்கு போயிட்டு எங்க வந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த வசுந்தரா என்ன சாதாரணமான ஆளா? அவ இப்ப அவளோட வேலையை காமிச்சிட்டா பாத்தீங்கல்ல? ஏய், இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம சும்மா கத்திக்கிட்டு இருக்காத, போடி இங்க இருந்து. ஏங்க, எதுக்குங்க தேவையில்லாம இப்படி பண்ணீங்க? அதான் மாயாவும் சீனுவும் வந்துட்டாங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க, நீங்க கிளம்புங்க. அவங்க என்னத்த பண்ண முடியும்? நீங்க உங்க அண்ணனுக்காக போனீங்க, ஆனா உங்க அண்ணன் உங்களை பார்க்க கூட வரல. ஏய் இங்க பாரு, எங்க அண்ணனை பத்தி பேசுன அப்புறம் நான் வெறி ஆயிருவேன் பாத்துக்க. நாங்களே இங்க கடுப்புல இருக்கோம். நான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி ஒழுங்கா இங்க இருந்து போயிரு. அக்கா, முதல்ல இவளை கூட்டிட்டு போக்கா, தலைவலியா இருக்கு, சும்மா நொய்யு நொய்யுன்னு. வா பார்வதி, வா. சார், நாங்க இப்ப பெயில் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். வெயில் எல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்றேன்ல, நீங்க கிளம்புங்க. சார், என்ன சொல்றீங்க? பெயில் கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? வாங்க வணக்கம் சார், சார். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவரு பெயில விட முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க பெயில் காப்பியை கொடுங்க சார். இல்ல மேடம். என்ன சார் இல்லன்னு சொல்றீங்க? உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னல. சாரி மேடம், இது நான் பெயிலபிள் கேஸ் மேடம். அண்ணி, என் புருஷன் அண்ணன் அண்ணன் உசுரை விடுறாரே, உங்க புருஷன் மச்சான் மச்சான் உசுரை விடுறாரு. ஓனோ அவரு இவங்கள பத்திலாம் கவலைப்படாம நிலத்து விஷயத்த பார்க்க போயிட்டாரு. அவருக்காக இவங்க சண்டை போட்டுட்டு இப்ப போதைப் பொருள் கேஸ்ல உள்ள போய் கிடக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தியே வர மாட்டேங்குது. சித்தி, தயவு செஞ்சு பெரியப்பாவை குத்தம் சொல்றத நிறுத்துங்க. பெரியப்பா சொல்லிதான் நாங்க வந்திருக்கோம். அக்கறை இல்லாம தான் அவரு எங்களை அனுப்புனாரா? இது முழுக்க முழுக்க வசுந்தராவோட சூழ்ச்சி தான். இத நாங்களும் சும்மா விட மாட்டோம். எப்பாடு பட்டாவது மாமாவையும் சித்தப்பாவையும் வெளியில கொண்டு வந்துருவோம். எப்படி கொண்டு வருவீங்க? இது என்ன சாதாரண அடிதடி கேஸா? போதைப் பொருள் கேஸ்ல உள்ள போட்டிருக்காங்க. அம்மா, அவங்க பொய் கேஸ் தான் போட்டிருக்காங்க, எதுக்கு பயப்படுறீங்க? அதெல்லாம் வெளியில கொண்டு வந்துடலாம். அண்ணி, இவங்க கிட்டலாம் பேசி பிரயோஜனமே இல்ல. ஏதாவது ஒண்ணுத்த பண்ணி அவங்கள வெளியே கொண்டு வரணும். இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னா. நீங்க வாங்க போலாம்.